ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவைப்பிள்ளையிலே புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபிரெயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அல்லேலூயா. இங்க பாருங்க, மிக அழகா சொல்லப்பட்ட நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலங்களையும் திரும்ப நிமிர்த்தி. ஆமென். நம்ம ஆண்டவர் யார்? தேவ பிள்ளையில நெகிழ்ந்து போனவர்களை, தளர்ந்து போனவர்களை ஆமென் அவர் சரி செய்கிற கர்த்தர். இனி எனக்கு நம்பிக்கை கிடையாது, அவ்வளோதான், இனி அதனால் எழும்ப முடியாது, அப்படியெல்லாம் பல காரியங்கள் சொல்கிறோம்லமா. தேவ பிள்ளைங்க வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லாவற்றையும் எழுந்த போல, நெகிழ்ந்து போனது போல இருக்கீங்களா? பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியான உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்க உண்மையில் வருகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நெகிழ்ச்சி எப்போ உண்டாகும் அப்படின்னு சொன்னால், இப்படி தளர்ச்சி எப்போ உண்டாகும் சொன்னால் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எந்த சிற்சையையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும். ஒரு வேதனை, ஒரு பாடு, ஒரு உபத்திரம், ஒரு சிற்சை வரும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குமா? தேவப்பிள்ளையில் அது துக்கமாக தான் காணப்படும். அதோடு துக்கத்தோடு நின்றுடாமல் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தருமா? அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் ஒருவேளை நீங்கள் சிற்சையின் பாதையில் கடந்து போயிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உபத்திரத்தின் பாதையில், உருவாக்கப்படுகிற பாதையில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்களா? நான் உண்மையாக தான் இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எல்லா காரியங்களையும் என்னால் முடிஞ்ச உண்மையாக இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படியே பாடுகள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவப்படையில் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் தளர்ந்த கைகளை, உங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துவதற்கு உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சோதனை வரும்போது துக்கம் இருக்கும், ஆனால் அந்த துக்கத்தோடு முடியாமல் அது நம்மளுக்கு சமாதான பலன் தரும். அதனால ஆகையால் தளர்ந்து போன கைகளை, தள்ளாடு முழங்காலங்களை நீங்கள் திடப்படுத்துங்கள் என்று நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். எதில் சோர்ந்து போயிட்டு இருக்கிறீங்க? பயப்படாதீங்க. வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் இருக்குது. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே குருடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பாருங்க, அந்த சம்பவம் தெரியும். இயேசு எரிகா வழிகா போகிறாரு. அங்கே பிறந்த நாள் முதற்கொண்டு குருடனாக இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். தேவ பிள்ளையில் அவர் இயேசு வருகிறான, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு கூப்பிடுறான். எல்லா ஜனங்களும் அதட்டுறாங்க. மறுபடியும் உரத்த சத்தமாய் கூப்பிடுறான். ஏன்னா அவன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவனுக்கு ஒரு சோதனை, கண்ணு தெரியாது, குருடனாக இருக்கிறான். ஆனால் அவருக்கு நம்பிக்கை, இயேசு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுறானா, இயேசு அதை கேட்டு அல்லேலூயா அவனை அழைத்து வர சொல்றாரு. அப்பதான் எந்த ஜனங்க அதட்டுனாங்களோ அந்த ஜனங்க சொல்றாங்க, திடன்கொள். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். தளர்ந்து போயிட்டீங்களா? தள்ளாடி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, அவர்களை திடப்படுத்துவார். அந்த குருடனை வந்தோடனே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பாரு. நான் பார்வை அடைவேன். ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட், நீ பார்வை அடைவாயாக. அவர் தாங்க முடிஞ்சிச்சுங்க. பிறந்த நாள் முதற்கொண்டு குருடனாக இருந்தவனுக்கு ஒரு வார்த்தையில் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் தளர்ந்து போய் தள்ளாடி கொண்டு இருக்கிறீங்க? பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தவங்களை பார்த்து சொல்லாரு, திடன்கொள். ஆமென். சோதனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்கள் சோதனைகள் சாதனையாய் மாறும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. தளர்ந்த கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தில் யார் யார் இப்படிப்பட்ட சோதனையினால் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே அவளை திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. அந்த குருட்டு கண்களை திறந்தது போக இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பாதுகாத்துகளும் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக கிருபைக்கு ஒப்புக்கொடுகிறேன். பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தளர்ந்து போகாதுங்க.
திடன் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you.